பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் புனித பெசில். இவர் கிபி 330 ஆண்டு கப்பத்தோக்கியா என்ற நாட்டில் பிறந்து சிசேரியா என்ற இடத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். பதவியும் பட்டங்களும் பெறுவது மட்டுமா வாழ்க்கை? இல்லை, இல்லவே இல்லை. சிலர் பதவி வந்ததும் தங்களையும் மறப்பர், தங்களை சுற்றி உள்ளோரையும் மறந்து விடுவர். இப்படிப்பட்ட உலகத்தில் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர் தான் பெசில். கல்வியில் சிறந்தவர், கற்றுத்தந்தவர்களையும் மிஞ்சியவர், பேச்சிலே வல்லுனர், நட்பு பாராட்டுவதில் நல்லுள்ளம் கொண்டவர், சொற்பொழிவாற்றுவதில் சிறந்தவராக காணப்பட்டதால் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக அமர்த்தப்பட்டார். புகழும் செல்வமும் அவரை தேடி வந்தன. பல பதவிகளும் அவரை நாடி வந்தன. நண்பர்கள் கூட்டம் நாலாபுறமும் இருந்து குவிந்தது. பரிகிரஹரி என்பவர் மட்டுமே இவரின் உண்மை நண்பராக உறுதுணையானார். பதவியில் நம்மை பறிகொடுத்து விட்டால் பின்னர் பரிதாபம்தான். பெசில் இதை உணர்ந்தார். பெருமை என்னும் சோதனைக்கு உள்ளாவதை வெறுத்தார். தன்னை தேடி வந்த பதவிகள் அனைத்தையும் உதறி கூட தள்ளினார். தன் செல்வம் அனைத்தையும் எடுத்து தரித்திரர், நோய்வாய்ப்பட்டோர் போன்றவர்களை பராமரிக்கவும் ஆண்டவரின் அன்பு, தியாகம் போன்றவைகளை எடுத்துரைக்கவும் பயன்படுத்தினார். அர்ப்பணிக்கு முதலிடம் கொடுத்தார். வழக்கறிஞர் தொழிலை விட்டு துறவறம் மேற்கொண்டார். ஏழைகளை அரவணைத்து அவர்களுக்கு பலவித உதவிகளையும் செய்தார். நாள்தோறும் இவரின் பிரசங்கத்தை கேட்க மக்கள் கூட்டம் கூடினர். மக்களுக்காகவே சிறந்த போதகராய் மாறி அவர்களின் ஆன்மீக வாழ்வை உயர்த்தினார். ஆயிரக்கணக்கானோர் மறுபிறப்படைந்தனர். உலகத்தில் உயர்ந்த சில பட்டங்களை தேவனுக்காக இழந்து வந்தோர் பல பேர். அதில் ஒருவர்தான் புனித பெசில். தேவனுக்காக தன் புகழ்ச்சியின் உச்சகட்டத்தை விட்டுவிட்டு தேவனுக்காக பணிதளத்தில் செயல்பட்டிருக்கிறார். எனவேதான் அவருடைய பேர் புகழ் இன்று வரைக்கும் சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்கிற தீராத ஆசை உங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்றால் இன்றே தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென்.